வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இந்த L4 L5 அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான 2 ஸ்பைன் இதுவாக வந்து கருதப்படுது. ஏன்னா மேக்ஸிமம் காலர் சொல்லும் போது இந்த வார்த்தை டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு காலர் சொன்னார். இப்போ இந்த L4 L5லேருந்து சொன்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஸ்பைன்னு சொன்னாலே காலுக்கு பரவுது, முட்டியிலேருந்து கால் வரைக்கும் பரவுது, நுனிக்கால் வரைக்கும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பரவக்கூடிய பிரச்சனை வந்து எலும்புனாலேயா இல்லை நரம்புனாலேயா டாக்டர்? ஃபைன். ஃபர்ஸ்ட் திங், அந்த L4 L5 அப்படிங்கிறது வந்து சொல்லி இப்போ ஒரு காமன் மேன் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. L4 ப்ராப்ளம், L5 ப்ராப்ளம் அப்படின்லாம். அது பேசிக்கலி என்ன மீனிங்னா, லம்பார் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்பைனில் லோயர் போர்ஷன் L1லேருந்து L5 வரைக்கும் பெரிய எலும்புகள் இருக்குது. அதில் அந்த L4 L5 அப்படிங்கிற லெவலில் அந்த டிஸ்க்கு வந்து பிதுங்கி வந்து நரம்பு அழுத்துறது இட்ஸ் காமன்லி சீன். அதாவது அந்த லம்பார் லெவல்லையே எந்த டிஸ்க்கு அதிகமாக வெளியில் வந்து ப்ரெஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு மெடிக்கல் திங் L4 L5 இஸ் காமன். ஸோ அதனால் வந்து எவ்ரி ஒன் சேஸ், பேஷண்ட்ஸே கூட எங்ககிட்ட வந்து டாக்டர் எனக்கு L4 L5 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்களே பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெயினில் கூட L4 L5 ஏறக்கூடாது போல இருக்கு டாக்டர், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் திங். நரம்பு எடுத்துக்கிட்டு போதா டாக்டர் பிரச்சனை? அதாவது கால் வரைக்கும் திங் இஸ், இப்போது வென் பேஷண்ட்ஸ் சே லைக் அந்த பேக்லேருந்து காலுக்கெல்லாம் வலி பரவுது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அந்த நரம்பு அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த L3 L4 L5 இந்த லெவல்லேருந்து ஆரம்பிக்கிற நரம்புகள் தான் கால், இடுப்பு, முட்டி, கால், நுனி, கட்டை விரல் வரைக்கும் ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நரம்பில் அந்த L4 நரம்போ L5 நரம்போ இல்லை L3 நரம்போ அதனுடைய நரம்பு மேலே அழுத்தம் இருந்ததுன்னா, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அது மேலே அழுத்தம்னா அந்த நரம்பு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வலி தெரியும். இப்போ இதுதான் பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அந்த ஸ்ப்ரெட்டிங் பெயின், இந்த ஷயாட்டிகா அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம், தே யூஸ் தட் நேம். ஸோ அது வந்து தே presented like that. ஓகே டாக்டர், இப்போ கன்ஃபியூஷன் என்ன ஆகுதுன்னா டாக்டர், ஒரு நரம்பு ரீதியான பிரச்சனையும் இது அப்படின்ற மாதிரி மக்கள் எடுத்துக்குவாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவலி அந்த நரம்புடைய ப்ராப்ளம் கிடையாது. அது அந்த நரம்பு போகிற பாதையில் ஒரு அழுத்தம் ஏற்படுது நரம்பு மேலே, அதனால் அந்த வலி வருது. பட் நரம்பு உள்ள பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் திங். ஒரு கண்டக்டிங் டிவைஸ் இருக்குது. லைக் ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணுறதோ, ஒரு வாட்டர் போகிற டியூபோ, சம்திங் லைக் தட். அது மேலே ஒரு அழுத்தம், ஒரு வெயிட் வைக்கிறோம், என்ன ஆகும், அந்த கண்டக்ஷன் நின்றுடும். ஆமாம், கரண்ட் கண்டக்ஷன் போகிறது பிளாக் பண்ணுறதோ, இல்லை ஒரு டியூப்பில் தண்ணி போகிறது வெயிட் வச்சோன்னா கண்டக்ஷன் நின்றுடும். பட் அது உள்ள கண்டக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த அழுத்தத்தை தான் எடுக்கணும். ஸோ பேசிக்கலி அதுக்கு வந்து யூ வில் நீட் அ ஸ்பைன் சர்ஜரி இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்கெக்டமி இல்லை டீகம்ப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் அ சர்ஜிக்கல் சைட். ஸோ இது வந்து இட்ஸ் டன் பை ஸ்பைன் சர்ஜன்ஸ். ஓகே ஓகே. ஸோ பேசிக்கலி இட்ஸ் டன் பை ஸ்பைன் சர்ஜன்ஸ். ஒரு ஸ்பைன் சர்ஜனை பார்க்குறது பெஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோவை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. கழுத்து எலும்பு தேய்மானத்தை பற்றி கேட்கணும் சார் டாக்டர்கிட்ட. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள் சார். நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காட்டினேன் சார். அவர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கழுத்து எலும்பு தேய்மானம் தான் இது. இதனால அடிக்கடி தலை சுத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 30 சார். அதாவது இந்த ஏஜில் வந்து எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்காது. அதனால வர வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் தேர் கேன் பி, அதாவது சில சமயங்களில் கொஞ்சம் அந்த தேய்மானம் இருக்கலாம், இருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. பேசிக்கலி உங்கள் ஏஜுக்கு வந்து நாங்கள் மெயினாக பார்க்குறது வந்து அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், நரம்பு அழுத்தம், இப்போ கூட பேசணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். அது இல்லைன்னா தென் வி சி ஆஃப் லைக் அந்த தேய்மானமோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குதா, இல்லை காது உள்ள பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா வெறும் நெக் பெயின் மட்டும் இருந்ததுன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நெக் பெயின் கூட தலை சுத்தல், வாமிட் இந்த மாதிரிலாம் பேஷண்ட் சொன்னாங்கன்னா we have to see out other than the neck problem, we have to see brain and காது இதெல்லாம். ஏன்னா பிரெயினில் பிரச்சனை இருந்தாலும் இந்த தலை சுத்தல், வாமிட்டிங், ஹெட்டேக் வரலாம். காதில் பிரச்சனை இருந்தாலும் தலை சுத்தல், வாமிட்டிங்லாம் வரலாம். ஸோ பேசிக்கலி இது எல்லாமே ரூல் அவுட் பண்ணணும். எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், டவுட் என்னன்னு கேளுங்க. சார், இந்த மாதிரி வந்து எனக்கு தலையில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு ஜனவரி மந்த்ஸ் இந்த வருஷம் ஸ்டார்ட்ல. சரி. அது லெஃப்ட் கால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அடி. லெஃப்ட் கால் வந்து நான் கொஞ்சம் தாங்கினேன். அப்ப என்ன சொன்னா அந்த பிசியோதெரபி பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா பாத்ரூம் உட்காரும்போது அந்த லெஃப்ட் கால் வந்து லைட்டா தூக்கிது சார். லெஃப்ட் கால் லைட்டா தூக்கிது. அது தூக்கிக்குதா?
ஆமா தூக்கி லைட்டா அப்படியே அது உட்காரும் போது பாத்ரூம் உட்காருமோ அப்படியே லெஃப்ட் கால் வந்து லைட்டா அப்படி இதாகுது. அப்புறம் நான் நடக்கும்போது ஊனி ஊனி தான் நடப்பேன், கொஞ்சம் தாய் தாய். அதாவது உங்க ரைட் காலை விட லெஃப்ட் காலில் வலுவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா? அதாவது ஆமா 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 ஓகே ஓகே ஃபைன். சி யா நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதாவது ரைட் சைடு பிரெயின் அடிபட்டால் லெஃப்ட் சைடில் தான் வீக்னஸ் வரும். கால் மட்டும் வீக்காக இருக்குன்னா அந்த பகுதி, அதை பிரெயினில் அடிப்பட்ட அந்த பகுதி வந்து இன்னும் கொஞ்சம் ஆறலை அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ வில் ரிக்வயர் ஃபிசியோதெரப்பி கண்டினியூஸாக. பட் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா யூ நீட் அ நியூராலஜி அட்வைஸ். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம், பேசிக்கலி இட் இஸ் அ நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ அவங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒழுங்காக. பிரெயின்னா நியூரோ எக்ஸாக்டாக வச்சுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் டவுட்னு கேளுங்க சார். குனிஞ்சா மட்டும் இடுப்பு வலிக்குது சார். ஓகே. 1 மாசமா இருக்கு சார். ம். குனிஞ்சா மட்டும் தான் சார் வலிக்குது. ஓகே ஓகே. சரி, ஏஜ் என்ன? எனக்கு 22 வயசு ஆகுது சார். 1 மாசமா வலிக்குது சார். 22 இயர்ஸ் குனிஞ்சா பேக் பெயின். ஓகே ஃபைன். சரி, இது பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்கிற வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் உங்கள் ஏஜுக்கும் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் படி பார்த்தா. நான் ஏற்கனவே ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி தேர் ஆர் சம் எக்ஸசைசஸ் ஃபார் த பேக். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? எதுவும் வேலை செய்கிறீங்களா, படிக்கிறீங்களா? கூலி வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். அப்படி போகும்போது டெய்லி நல்ல வேலை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் வலிச்சிருக்கு சார். இப்போ 1 மாசமா மட்டும் வலிக்குது சார். குனிஞ்சா மட்டும் தான் சார் வலிக்குது. உடம்போட வெயிட் அந்த இடுப்பு தாங்க மாட்டேங்குது சார். குனியும் போது கையை ஆட்டோமேட்டிக்காக ஊனிடுறேன் சார். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா லைக் அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நார்மல் வேலையே செய்ய முடியலன்னா தான் நம்ம டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லை, எப்பாவது தான் வலிக்குது, குனிஞ்சா மட்டும் வருதுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் இதுவே போதுங்க. ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் இஸ் நீடட் ஃபார் ஹிம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம் சார். ஏழுமலை ராமாவரத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஏழுமலை, டவுட் என்னன்னு கேளுங்க சார். முட்டியில் வந்து ரெகுமெண்ட் கிழிஞ்சிட்டு இருக்குன்றாங்க சார். சரிங்க. அதனால வந்து காலு திரும்பிடுற மாதிரி ஆயிடுது சார். இறங்கும்போது ஏறும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கு. சரி. இறங்கும்போது இல்லாது. அது ஸ்க்ரூ போடணுன்றாங்க. அது ஸ்க்ரூ போடாமல் ஃபிசியோதெரப்பியில் பண்ண முடியுமா சார்? அதாவது நீங்கள் படி இறங்கும்போது மூட்டு கொஞ்சம் லூஸாக விலகிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே. இருக்கு. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஃபுல் திக்னஸ் ஆஃப் பைரக்ஸ் ஏசிஎல் போட்டுருக்கு சார். ஓகே ஓகே. அடிப்பட்டு எத்தனை நாள் ஆகுது? 2 மாசம் இருக்கும் சார். என்ன வயசு உங்களுக்கு? 44 சார். 44. ஓகே. சி உங்களுக்கு வந்து அந்த லூசனிங் ஃபீலிங், அதாவது அந்த விலகிற மாதிரி இருக்குது, திரும்புது, உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் மூட்டு விலகிற மாதிரியோ திரும்புகிற மாதிரியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது பெட்டர். அது ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் பயப்பட வேண்டிய ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது. அது ஸ்க்ரூ போடுறது, அந்த எண்டோ பட்டன் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது. அது எதுவுமே பிரச்சனை பண்ணாது, நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், என்ன டவுட்? இது வந்து பேக் பெயின் வந்து 1 இயராக இருக்குது. இப்போனா ஆச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமாகி இப்போ டிஸ்க் பல்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. L5S1 எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா அது இப்போ அது ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி பண்ணலாம்? என்ன வயசுப்பா உங்களுக்கு? 21 சார். பைக் ட்ராவல் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே 20, 21 இப்படி தான் கால் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு அந்த டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறீங்க, அது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார், அது 11.0 அந்த லெவல் தான் இருக்குது. L5S1 11.0. அப்போ நீ பயப்பட தேவையில்லப்பா. காலுக்கு வலி பரவுதா பேக்ல இருந்து? சார், காலுக்கெல்லாம் வலி பரவுதா பேக்ல இருந்து? கால்லாம் அப்படியே மறுத்து போகிற மாதிரி இருக்குது ரைட்டு நரம்புல. சி இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா லைக் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும். ஒன்று உங்களை எக்ஸாமின் பண்ணணும், 2வது எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணும். அந்த நரம்பு அழுத்தம் உண்மையிலே அதிகமாக இருக்குன்னா தான் நம்ம கொஞ்சம் சர்ஜரி இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டி வரலாம். பட் உங்கள் கண்டிஷனுக்கு ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் நீடட். பட் எம்ஆர்ஐ பார்த்தா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இஃப் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்லைட் கம்ப்ரெஷன் தான் இருக்குது நரம்புலனா மெடிசின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் போதுங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. சார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா கால் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வழக்கமாக பேக் பெயின் இல்லாதவங்களுக்கும் கால் மறுத்து போகும். இப்போ வந்து கீழே தரையில் வந்து கால் மடித்து உட்காந்தா இப்போ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணணும்? நோ அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம கால் மடித்து உட்காரும்போது யூஸ்வலாக பார்த்தோன்னா முட்டிக்கு கீழே பாதங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஒரு மாதிரி அந்த பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் சொல்லுவோம், சின்ன சின்னதாக குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன், மரத்து போகிறது அதெல்லாம் வரலாம். அது வந்து சில சமயங்களில் நரம்பு அழுத்தத்தினால கூட வரலாம். நம்ம உட்காரும்போது நம்ம அப்பர் லெக், அதாவது இந்த நீ ஜாயிண்ட் கீழே வெளிப்பகுதியில் ஒரு நர்வ்
ஒரு போனை சுற்றி வரும். அதனுடைய அழுத்தம் அந்த மாதிரி ரீசன்ஸ்னால வரலாம். பட் சும்மா இருக்கும்போதே வந்து கால் மரத்து போகுது அப்படின்னா தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்று, யூஸ்வலாக வயசானவங்களில் பார்க்கலாம், டயபெட்டிஸ் ரொம்ப நாள் இருந்தாலோ இல்லது அல்ல வயசானவங்களில் தானாகவே நரம்பு தளர்ச்சி வரும். ஸோ ஏஜ் ரிலேட்டட் பாலிநியூரோபதி அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இது யூஸ்வலாக 2 சைடும் வரும். 2 பாதமும் மரத்து போகிறது, 2 பாதத்தில் இருக்கிற விரல்கள் மரத்து போகிறது, சென்சேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம். ஸோ தட் இஸ் த ரீசன். பட் யங் ஏஜில் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் மரத்து போகுது அப்படின்னா தட் இஸ் சம் ப்ராப்ளம்னு அர்த்தம். அந்த சைடு இட் ஹாஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். ஓகே டாக்டர், இந்த போஸ்டர் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி டெஸ்க் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு. பட் பைக் ரைடர்ஸ் மெயினாக பைக்கில் தான் எனக்கு முக்கால்வாசி உலகமே ரைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன டாக்டர் ரெமெடி? ஏன்னா அவங்க ரொம்ப லாங் போகிறாங்கன்னா போஸ்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போக முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? வேறு ஏதாவது there is no alternative. If நீங்கள் பைக் தான் ரைட் பண்ண போகிறீங்கன்னா then you are going to ride the bike. There is no alternative. But the thing is, நம்ம அந்த மாதிரி தான் நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் போது you have to do like daily small stretches and toning up of the muscles for the back. அது டெய்லி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா then you can keep on driving the bike, no problem. பட் அதர் திங் லைக் யூஸ்வலாக பார்த்தோன்னா லைக் the ஸ்டைல் ஆஃப் த பைக், நீங்கள் பைக்கில் எப்படி உட்காடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, அந்த பைக்கோட ஷாக் அப்சார்பர்ஸ் பொறுத்து இருக்குது. அந்த ரோட் யூ டிரைவ் நிறைய மேடு பள்ளங்கள் இல்லாமல் ஃப்ளாட் ரோடாக இருக்குதா இல்லையா இதெல்லாம். ஸோ இஃப் இட் ஃப்ளாட் ரோட் நீங்கள் ½ hour ட்ரைவ் பண்ணால் கூட உங்களுக்கு நேச்சுரலி அந்த கஷ்டம் தெரியாது. பட் இஃப் யூ ட்ரைவ் ஈவன் ஃபார் 10-15 minutes ரொம்ப பம்பி ரோட்ஸ் லைக் மேடு பள்ளங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் தெரிய தான் செய்யும். ஓகே, அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாக் அப்சார்பர்ஸ் ஆஃப் த பைக். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ். அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து லைக் யூ ஹாவ் டு டூ யுவர் ஸ்ட்ரெச்சிங்ஸ் அண்ட் ஆல் எக்ஸசைசஸ், ஆல் தோஸ் திங்ஸ். இது ரெகுலராக செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி ஓட்டினாலும் உங்களுக்கு பெயின் வர வாய்ப்புகள் இல்லை. ஓகே, பட் அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணலைன்னா நேச்சுரலி இதெல்லாம் பெயின் கொடுக்க தான் செய்யும். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் இஸ் ரெமெடி அதுக்கு. அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். சார் நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், எனக்கு 2 மூட்டு வலி சார். சரிங்க. அதே நேரத்தில் 2 ஷோல்டரும் வந்து பெயின் இருக்கு. கால் வந்து மடக்க முடியல, 2 காலம். தரையில படுத்தனாக்கா கால் வந்து அப்படியே மறுத்து போகுது சார். கை வந்து ரொம்ப மேல தூக்க முடியல என்னால. சரி, இது வந்து ஒரு 3 years அந்த மாதிரி இருக்கு சார். சரி, ஓகே. சுகர் இருக்கா உங்களுக்கு? வேக்ஸ் போட சொன்னாங்க, வேக்ஸ் போட்டு பார்த்தேன். ஓகே, அப்போ சரியாகல சார். டயபெட்டிஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். இல்ல, ஓகே. உங்களுடைய நீ ஜாயிண்ட் பெயின் அது வேற, உங்க ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின் வேற. ரெண்டும் ரிலேஷன் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. நீ ஜாயிண்ட் பெயின் கேன் பி டியூ டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி வி வில் நீட் எக்ஸ்ரேஸ். உங்களை நிற்க வச்சு எடுத்து பார்ப்போம். அதை பார்த்துட்டு தென் வி கேன் டிசைட் த ட்ரீட்மெண்ட். லைக் வெறும் ஃபிசியோதெரப்பி போதுமா, இல்லை மூட்டு உள்ள ஊசி போடுறதா, இல்லை சர்ஜரியா, அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட். ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் தேய்மானம் இருக்கா இல்லை வெறும் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அகெயின் இன்னொரு நேருக்கு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஜவ் ஸ்டிஃபன் ஆகிறதா, இல்லை வந்து ஜவ் கிழிஞ்சு இருக்கா, இல்லை எலும்பு உராயுதா, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் என்ன எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வி கேன் ட்ரீட் யூ. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் சதீஷ் கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சதீஷ். எனக்கு பேக்கில் வந்து லோ பேக் பெயின் இருக்குது. 2-3 இடத்துல வந்து குத்துற மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபுட்டில் மட்டும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து லைட்டாக வந்து பெயின் இருக்குது. தைல நீலெல்லாம் வந்து பெயின்ஸ் இல்லை. ஓகே. ஸோ நியூரோ சர்ஜன் கிட்ட போகும்போது அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ண சொன்னாங்க. நான் பண்ணிட்டு வந்தேன். ரிசல்ட்டில் வந்து எதுவும் இல்லைன்னு வந்துருச்சு. பட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது L4 L5ல வந்து நர்வ்ஸ் வந்து லைட்டா வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு வந்து சொன்னாரு. என்னால நார்மலா வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ண வந்து முடியுது. இருந்தாலும் வந்து பெயின் மட்டும் அப்படியே வந்து கான்ஸ்டன்டா வந்து இருக்கு. ஒரு மாதிரியான சின்ன நம்னஸ் மட்டும். இது வந்து போக வந்து எக்ஸ்ட்ரா ஆகுமா, அதாவது பெயின் வந்து அதிகமாகுமான்றது ஒரு கேள்வி. அப்புறமா டேப்லெட் கண்டினியூஸா வந்து எடுத்துட்டே வந்துருக்கணுமா, இல்லைன்னா எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணா கம்மியாகுமான்றது ஒரு கேள்வி. உங்க ஏஜ் என்ன? என் ஏஜ் வந்து 26. நான் ஐடில வந்து ஒர்க் பண்றேன். 26. ஓகே. அந்த நம்னஸ்ன்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்கு அந்த நம்னஸ்? அது வந்து ரைட் லெக்ல வந்து ஆங்கிள் இருக்குல்ல நமக்கு, அங்க வந்து தெரியுது. அதுக்கும் அப்புறம் ஃபுட்லயும் தெரியுது, அதே சைடுல. அங்க மட்டும் இருக்கு. நீஸ்லயும் தைஸ்லயும் இல்ல.
ஓகே ஓகே சி அதாவது நம்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் சும்மா இருக்கும்போதே நம்பாவே இருக்குது அப்படின்னா தென் வி ஹாவ் டு ரூல் அவுட் த ஸ்பைன் ப்ராப்ளம். பட் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஸ்பைனில் வந்து ஏர்லி பல்ஜ் லைட்டு நரம்பு அழுத்தம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த நம்னஸ் வருதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஹாவ் டு சி யூ கிளினிக்கலி அண்ட் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ்லாம் பார்க்கணும். ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ட் யூ ஹாவ் ஒன்லி லைட் பேக் பெயின் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் அண்ட் மெடிசின்ஸ் கூட இன்டர்மீடியன்ட் தேவைப்பட்டா பெயின் இருந்தால் அதர்வைஸ் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸே போதும். ஃபுட்டில் தனியாக வலியோ ஏதாச்சும் இருந்துன்னா தட் மே பி அ டிஃப்ரெண்ட் ஃபுட் ப்ராப்ளம். அதுக்கு யூ வில் நீட் சம் எக்ஸ்ரேஸ் செஞ்சு பார்த்தா we can find out the reason. இனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் இன்றைக்கி வந்து அந்த ஆர்த்தோ நியூரோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்குறது, ஒரு ஸ்பைன்னா யார்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.